بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் இந்த சமுதாயம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரை முன்மாதிரியாக எடுத்து தங்களுடைய வாழ்நாட்களில் பின்பற்றி நடக்க வேண்டும் என்பதை பல இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு நினைவூட்டியிருக்கிறார். அதில் ஒரு இடத்தில் சொல்கிறான், கது கானத் லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபி இப்ராஹீம் வல்லதீன மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயும் அவர்களுடன் இருந்தவர்களிடத்திலேயும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று அந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறார். ஏராளமான இறை தூதர்களுடைய வாழ்நாட்களை பற்றி, வாழ்வினை பற்றி, அவர்களுடைய நடவடிக்கைகளை பற்றி, அவர்கள் பட்ட கஷ்டங்களை பற்றி, அவர்கள் சொன்ன அறிவுரைகளை பற்றி திருமறை குர்ஆனில் நிறைய அல்லாஹ் சொல்கிறார். அதில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு தனித்துவத்துடன், முக்கியத்துவத்துடன் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறார். மற்ற நபிமார்களை எல்லாம் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது பொதுவாக அவருடைய வாழ்நாளில் படிப்பினை இருக்கிறது. ஆனால் இப்ராஹிம் நபியை மட்டும் தனித்து அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபியை பற்றி சொல்லும் பொழுது ஹலீலுல்லா, அல்லாஹ்வினுடைய உற்ற நேசர் என்று அவனை பாராட்டி, இப்ராஹிம் நபி அவர்களை பாராட்டி அல்லாஹு தஆலா தெளிவாக குறிப்பிடுகிறார். அந்த இப்ராஹிம் நபியினுடைய வாழ்விலும் அவர்களோடு இருந்தார்களே, அவர்களுடைய வாழ்விலும் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கு. அல்லாஹ்வின் தூதரிடத்தில் எப்படி அழகிய முன்மாதிரி நமக்கு இருக்கிறதோ, அதுபோன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்நாளிலேயும் அவர்களுடைய வாழ்விலேயும் நமக்கு அழகான அற்புதமான வழிகாட்டுதல் இருப்பதாக திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது. நாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒவ்வொரு வருடமும் இந்த ஹஜ் பெருநாள் தினத்தில் குர்பானி கொடுக்கின்ற நேரத்தில் மட்டும்தான் நாம் நினைவு கூறுகிறோம். ஆனால் திருமறை குர்ஆன் நம்முடைய வாழ்நாள் அனைத்திலேயும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அறிவுரைகளையும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் நமக்கு குறிப்பிடுகிறார். அவர்கிட்ட இருந்த நிறைய நல்லறங்கள், நல்ல பண்பாடுகள், நல்ல பழக்க வழக்கங்கள் அனைத்தையும் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் பல இடங்களில் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும்போது, படைத்தவனின் கட்டளையை உடனுக்கு உடன் நடைமுறைப்படுத்தியவர்ல முதலிடத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது பாருங்கள், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல இது கால லஹு ரப்புஹு அஸ்லிம் கால அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன். தன்னுடைய இறைவன் இப்ராஹிமிடத்தில் கட்டுப்படுங்கள் என்று சொன்னால், இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்னார்களாம், அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன். எப்படிப்பட்ட வாசகம் என்று பாருங்க. படைத்தவனுடைய ஒரு கட்டளை இப்படி நடை என்று சொன்னால் உடனே நடந்து விட்டேன், யோசிப்பேன், பார்க்கலாம் என்றெல்லாம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் இருந்ததில்லை. படைத்தவன் ஒரு கட்டளையை சொல்லிவிட்டான் என்றால் அடுத்த வினாடி அதை நடைமுறைப்படுத்துபவர்களாக நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார். இதுல நமக்கு சிறந்த படிப்பினை இருக்கிறது. திருக்குர்ஆனுடைய சட்டங்கள், நபிகள் பெருமானாருடைய அறிவுரைகள், இவைகளெல்லாம் அல்லாஹ்வுடைய வஹீயின் மூலமாக நமக்கு சொல்லப்பட்டவை. அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு ஒரு வழிகாட்டுதலை நமக்கு சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் உடனடியாக கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி சொன்ன உடனேயே கட்டுப்படுகிறேன் என்று சொன்னார்களோ, அதுபோன்று அல்லாஹ் தஆலா நமக்கு எவைகளெல்லாம் சொல்லி இருக்கிறானோ, எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் உடனடியாக கட்டுப்பட்டு நடக்கும். திருக்குர்ஆன் சொல்கிறது, மா ஆதாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு வமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு.
உங்களுடைய தூதுவர் எதை கொண்டு வருகிறாரோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள், எதை செய்யக்கூடாது என்று தடுத்தாரோ அதை விட்டும் நீங்கள் தடுத்துக் கொள்ளுங்கள். இப்போ உதாரணத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அழகான வழிகாட்டுதலை சொன்னார்கள். இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்கள் ஓதுங்கள். இன்னஹு ஷஃபீஅல் லி அஸ்ஹாபிஹி, அதை ஓதுவோருக்கு மறுமை நாளில் திருக்குர்ஆன் உங்களுக்கு பரிந்துரை செய்யும். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறும் இந்த செய்தியை நாம் படிக்கிறோம். படைத்தவனிடத்தில் இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த அறிவுரையை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்ன செய்யணும்? திருமறை குர்ஆனை படிக்கும் பழக்கத்தை நாம் ஒவ்வொருவரும் உடனடியாக எடுக்கணும். திருமறை குர்ஆனை தினமும் ஓதுபவர்களாக, திருமறை குர்ஆனுடைய சட்டங்களை படிப்பவர்களாக உடனடியாக நடைமுறைப்படுத்தினோம் என்றால் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முன்மாதிரியாக நம்ம கொள்றோம். இந்த உதாரணத்திற்காக ஒரு காலகட்டங்களில் எல்லாம் திருமறை குர்ஆன் ஒவ்வொருவருடைய வீடுகளிலும் ஓதப்பட்டு அதனுடைய சத்தங்கள் தெருவில் கேட்டுக்கொண்டு இருந்தது. ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு சில வீடுகளிலே திருமறை குர்ஆனை ஓதுவார்கள், மகரிப் தொழுகைக்கு பிறகு திருமறை குர்ஆனை ஓதுவார்கள். ஆனால் இன்று நீங்கள் பார்த்தால் மகரிப் தொழுகைக்கு பிறகு ஒவ்வொரு வீடுகளிலேயும் நாடகத்தினுடைய சத்தங்கள் தான், நாதஸ்வரங்கள் தான் நம்முடைய காதுகளில் கேட்கிறது. நம்ம யார் எத்தனை வீடுகளில் திருமறை குர்ஆனை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? திருமறை குர்ஆனுடைய வசனங்களை எத்தனை பேர் படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகளை எத்தனை பேர்கள் படிக்க வைத்திருக்கிறோம் என்று பார்த்தால் இல்லை. திருக்குர்ஆன் இந்த உலகத்தின் வழிகாட்டி, அதை படிக்க வேண்டும் என்பதெல்லாம் திருமறை குர்ஆனின் மூலமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளின் மூலமும் நாம் தெரிந்திருக்கிறோம். இப்ராஹிம் நபி அல்லாஹ் ஒரு கட்டளையை சொன்னாண்டா டக்குன்னு உடனடியாக கட்டுப்படுவார். இந்த கட்டுப்படும் தன்மையை இப்ராஹிம் நபியை மதிப்பவர்கள், எங்களுடைய முன்னோர் இப்ராஹிம் நபி என்று சொல்பவர்கள், அதை பின்பற்றுபவர்களாக நம்ம இருக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அல்லாஹ் சொல்கிறார். சில விஷயங்களை நாம் என்ன செய்வோம்? நமக்கு பிரச்சனை வராத வரையிலேயும் நாம் பின்பற்றி நடப்போம். நமக்கு என்று ஏதாவது ஒரு சிக்கல் வந்து விட்டதென்றால் உடனே அதிலிருந்து நம்ம தவிர்த்திடுவோம். இப்போ உதாரணத்துக்கு திருமணம் என்பதை எளிமையாக நாம் நடத்த வேண்டும் என்று எல்லார் இடத்திலேயும் நாம் பிரச்சாரம் செய்வோம். அந்த பயான்களை எல்லாம் நாம் கேட்போம். ஆனால் நம்முடைய வீட்டில் வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த திருமணங்கள் ஆடம்பர திருமணங்களாக மாறிப்போய் விடுகிறது. நம்ம வீடு என்று வந்து விடுகின்ற பொழுது அதற்கு ஏதாவது ஒரு காரணங்களை நாம் சொல்லிவிடுகிறோம். கேட்டால் எங்கள் சொந்தக்காரங்க இப்படி சொல்கிறாங்க, எங்கள் அம்மா இப்படி சொல்கிறார், என்னுடைய தந்தை இப்படி சொல்கிறார் என்று சொல்லி சொந்த பந்தங்கள், உறவினர்களை காரணம் காட்டி நபிமொழியை மாற்றி, நபிமொழி காட்டாத வகையில் சில விஷயங்களை நாம் செய்து விடுகிறோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்நாளில் நடந்த ஒரு சம்பவம், அவருடைய மனம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கும், இருந்தாலும் அல்லாஹ்வின் கட்டளைக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தார் என்று பாருங்கள். இப்போ நம்ம வரதட்சணை வாங்கக்கூடிய திருமணம், ஆடம்பரமான திருமணம் நமக்கு சொந்த அண்ணன் வீட்டில் நடக்கிறது, சொந்த தங்கையினுடைய வீட்டில் நடக்கிறது. அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம போகாமல் இருந்தால் சொந்த பந்தங்கள் நம்மை பற்றி ஒரு விதமாக நினைத்து விடுவார்கள். அவர்கள் இந்த மாதிரி நடக்கின்ற நேரத்தில் சும்மாவது ஒரு தலையை காட்டிவிட்டு வந்து விடலாம் என்று சொல்லிக்கொண்டு அந்த மாதிரி திருமணங்கள்ல தலையை காட்டிவிட்டு வந்து விடுகிறோம். அதையும் மீறி நாம் போகாமல் இருந்தால் நம்முடைய சொந்த பந்தங்களுடைய கோபங்களுக்கு நாம் ஆளாகி விடுகிறோம். அதன் காரணத்தினால் சொந்த பந்தங்களுடைய அந்த கோபத்துக்கு நம்ம ஆளாகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி நாமும் போய் தலையை காட்டிவிட்டு வந்து விடுகிறோம். அந்த ஆடம்பர திருமணங்களில் கலந்து கொள்கிறோம், வரதட்சணை திருமணங்களில் கலந்துட்டு நம்ம வந்து விடுகிறோம். நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாருங்க. இப்ராஹிம் நபி தன்னுடைய தந்தையிட்ட சத்திய கருத்துக்களை சொன்னபோது ஏற்க மறுத்துட்டார். அப்போ இப்ராஹிம் நபி சொல்லுகிறார், லா அஸ்தக்ஃபிரு லக, உங்களுக்காக வேண்டி என்னுடைய இறைவனிடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுவேன். நீங்க இந்த ஏகத்துவ கொள்கை ஏற்காட்டாலும் அல்லாஹ்விடத்தை கேட்டு, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையினுடைய பாவத்தை மன்னிச்சிருந்து நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு இணை வைப்பாளருக்காக வேண்டி துவா கேட்பேன்னு சொல்லிடுறாங்க. அது சொந்த தந்தைக்காக வேண்டி கேட்பேன்னு சொல்லிடுறாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? இணை வைப்பவர்களுக்காக வேண்டி இந்த உலகத்தில்
இணை வைப்பாக இருக்கின்ற நிலையில அவருக்கு பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்ப சொன்னதற்கு பிறகும் நமக்கு மனது எப்படி உறுத்தும்? நம்முடைய தாயாக இருக்கிறாங்க, நம்முடைய தந்தையாக இருக்கிறாங்க, நம்ம சொந்த பந்த நெருங்கிய உறவினர்களாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடாமல் இருக்க முடியுமா? அவங்களுக்காக நீ துவா செய்யாமல் நம்ம இருக்க முடியுமா என்று மனம் நமக்கு உறுத்தும். நம்ம கேட்டாட்டாலும் கூட ஏன் அம்மாவாயிட்ட, என்னுடைய தந்தையாயிட்டே அப்படின்னு நம்ம நினைப்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுன் லில்லாஹ் தபர்ரஅ மின்ஹு. இவர் அல்லாஹ்வினுடைய விரோதி என்று அவருக்கு தெளிவான போது அதில் இருந்து அவர் விலகிக் கொண்டார். யார்? தன்னுடைய தந்தை ஷிர்கில் இருக்கிறார், இணை வைப்பில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய எதிரான கொள்கையில் இருக்கிறார், இவருக்கு நீ கேட்கக்கூடாது. படைத்தவனுக்கு விரோதி என்று சொன்னால் உனக்கும் விரோதிதான். அவருக்காக வேண்டி நீ பாவ மன்னிப்பு கேட்கக்கூடாது என்ற உன்னைய படைத்தவனினுடைய கட்டளை அப்படியே கட்டுப்பட்டு தபர்ரஅ மின்ஹு, அதிலிருந்து அவர் விலகி கொண்டார் என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. சொந்த தந்தை, வளர்த்த தந்தை, இவர் மார்க்கத்துக்கு முரணாக நடக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் எப்படி அவர்களிடத்தில் நடக்க சொல்லியிருக்கிறார், அவர்கள் விஷயத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரோ அப்படி நான் நடப்பேன் என்று விளையிட்டார். எங்க அப்பாவுக்காக நான் பாவ மன்னிப்பு தேட மாட்டேன், அவர் ஷிர்கிலேயே இருந்து விட்டார். இது நமக்கு எவ்வளவு அற்புதமான ஒரு படிப்பினை என்பதை நீங்கள் பாருங்கள். நெருங்கிய உறவா இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விடவும் நமக்கு மேலானவர். திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது, அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். இந்த நபி மூமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர். அப்ப நபியினுடைய கட்டளையை என்னுடைய சொந்த பந்தங்கள், உறவினர்கள் மாற்றமாக நடக்கிறார்கள் என்றால் அங்க நம்ம தலை வைத்து படுக்கலாமா? ஒரு வீடு திறப்பு விழா, புது வீடு கட்டி விருந்து வைக்கிறாங்க, மார்க்கத்தில் விருந்து வைக்க அனுமதி இருக்கு. அந்த வீடை திறப்பு விழாவுக்கு மௌலூது ஓதி, ஃபாத்திஹாக்கள் ஓதி அங்கே உங்களுக்கு விருந்துக்கு அழைக்கிறார்கள் என்றால் நம்ம என்ன முடிவு எடுக்கணும்? இந்த நடவடிக்கைகள், இந்த ஃபாத்திஹாக்கள் ஓதுவது என்பது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டி தந்த நடவடிக்கையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்த நடவடிக்கையா? நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒரு தீமையை நீங்கள் பார்த்தால், மார்க்கம் காட்டி தராத, மார்க்கத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை நம் குடும்பத்தினர்கள் செய்கிறார் என்றால் கையால் தடுங்க, முடியவில்லையானால் நாவாலாவது தடுங்கள், அதுவும் முடியவில்லை என்றால் உங்க மனதால் விலகிக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அது நம்முடைய உள்ளத்தில் வருதா? நபியினுடைய கட்டளை எனக்கு மேலானது என்று வருதா? வந்தால் நம் இப்ராஹிம் நபியினுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுவோம். பெத்த தந்தையே தூக்கி எறிகிறார், ஆனால் அல்லாஹ்வுக்கு விரோதியான நடவடிக்கையில் ஈடுபடுகிறவர் என்பதின் காரணத்தினால் அவர் தேவையில்லை என்கிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால சொன்னாங்க, உங்களுக்கு ஈமானை நீங்கள் சுவைத்தவர்களாக எப்போது ஆவீர்கள்? உண்மையாக ஆழமான இறை நம்பிக்கை உங்களுக்கு எப்போது வரும்? ஐ யகூனல்லாஹ வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹும் அவருடைய தூதரும் மற்ற அனைவர்களை விடவும் உங்களுக்கு விருப்பத்திற்குரியதாக ஆகும் வரை நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக மாட்டீர்கள். ஒருவன் ஈமான் கொண்டவனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரும் மற்ற அனைவர்களை விடவும் ஃபர்ஸ்ட் நிற்கணும். எனக்கு அல்லாஹ்வின் தூதரினுடைய கட்டளை தான் ஃபர்ஸ்ட், அதைத்தான் நான் பின்பற்றுவேன். அதற்கு முரணாக இருக்கும் விஷயங்களை நான் கட்டுப்பட மாட்டேன் என்று யார் சொல்கிறாரோ அவர்தான் உண்மையில் ஈமான் நம்பிக்கை கொண்டவர், ஈமான் ஆழமாக பதிந்தவர் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இல்லையா? அது மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால் உடனே கட்டுப்படுதல், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறியவர்களாக இருந்தால் அவரிடத்திலிருந்து ஒதுங்கி இருந்தல், இது இப்ராஹிம் நபியிடத்தில் இருந்த ஒரு சிறந்த பண்பாடு என்றும் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரி என்பதையும் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. கட்டுப்படுதல் என்பதிலே நமக்கு தெரியலாம், சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கட்டுப்படலாம், தொழுவுங்க தொழுதுறலாம், நோன்பு வைங்க நோன்பு வச்சிடலாம். ஆனால் சில விஷயங்கள் நம்முடைய உள்ளங்கள் சார்ந்த உணர்ச்சி பூர்வமான, உணர்வு பூர்வமான சில விஷயங்களில் சோதிக்கப்படுவோம் என்றால் நம்ம என்ன செய்வோம்னா தளர்ந்து போய்விடுவோம். நம்முடைய நீதி நேர்மை எல்லாத்தையும் நாம் பேசுவோம், ஆனால் நம்முடைய பிள்ளை என்று வந்து விட்டால் பிள்ளையினுடைய பாசம் நமக்கு மிகைத்து விடும்.
ஏன்னா பிள்ளையின் மேல் வைத்திருக்கக்கூடிய அன்பு பாசம் நம்ம உள்ளங்களை ஆட்படுத்துகிறது. நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு கூட எத்தனையோ பொருட்களை நாம் வாங்கி கொடுக்குறோம். அவங்களுக்கு தெரியும் அது 2 நாளில் உடைச்சு போட்டுருவான். 1000 இருக்கா 5000 இருக்கட்டும் 10,000 அவன் கேட்டான்ங்கிறதுக்காக வேண்டி அவன் கஷ்டப்பட்டுறக்கூடாது, கவலை அடைந்து விடக்கூடாது, சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காண்டி நாளைக்கே உடைக்கும் பொருளை கூட அந்த பிள்ளையின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பாசத்தின் காரணத்தினால் வாங்கி கொடுத்துடுறோம். ஒரு சண்டை என்று வந்து விட்டது என்று சொன்னால் நம்முடைய பிள்ளையின் மீது தவறு இருந்தாலும் கூட நம்ம பிள்ளைக்கு சப்போர்ட்டா தான் நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த குழந்தைகள் மீது அப்படிப்பட்ட பாசத்தையும் அன்பையும் வைத்திருக்கிறோம். இதுல அல்லாஹ் சோதிக்கிறான்னு வச்சுக்கிறீங்க. ஒரு நாளைக்கு சாப்பிடாம இருங்கன்னா நீங்க சொல்லிடலாம். உங்க குழந்தையை வைத்து உங்களுக்கு ஒரு சோதனையை ஏற்படுத்துகிறான் என்றால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு குழந்தை இல்லாமல் ஆக்கிட்டார், அல்லது ஒரு குழந்தை உங்களுக்கு இருக்கிறது, அதுல ஏதோ ஊனத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி விடுகிறார். ஒரு சில சகோதரர்கள்லாம் ரொம்ப குழந்தை பிறந்ததில் இருந்து கண் தெரியாததாக அவங்களுடைய பிள்ளையை வளர்த்திருக்கிறார். ஏதோ ஒரு நரம்பில் ஒரு பாதிப்பின் காரணத்தினால் அந்த குழந்தைக்கு கண்ணே தெரியல. அவங்க தாய் தந்தைக்கு எப்படி இருக்கும், அவங்க தாத்தா பாட்டிக்கு எப்படி இருக்கும், சின்ன நம்முடைய பிள்ளைக்கு இப்படி கண் தெரியாமல் ஒரு பெண் பிள்ளையாக இருந்து வளர்கிறாரே என்று மனசு ரொம்ப பாதிச்சு. இந்த மாதிரி சோதனைகளை வென்றெடுப்பவர்கள் தான் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை அங்க கொடுக்கிறார். இதுல இப்ராஹிம் நபிக்கு இந்த மாதிரி சோதனைகளை சகிப்புத்தன்மையுடன் அல்லாஹ்வுடைய விதியை ஏற்று நடக்கிறாரா என்பதற்கு நிறைய சோதனைகள். இது இபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் அவனுடைய இறைவன், அவனை படைத்தவன் பல கட்டளைகளை கொண்டு சோதித்தான், அனைத்தையும் முழுமைப்படுத்தினார். சும்மா அதை செய்ய இதை செய்யுங்க என்று சொல்லாம சோதிக்கிறார். அந்த சோதனை 1 2 அல்ல, நிறைய சோதனைகளை வைத்து 1 2 3 தொடர்ச்சியா அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் நபி கொடுத்துக்கிட்டே இருக்கான். எல்லாத்தையும் அவர் முழுமைப்படுத்தினார். எல்லா சோதனைகளையும் வெற்றி கண்டார். அல்லாஹ் சொன்னதை அனைத்தையும் ஏற்று நடந்தார். அது நமக்கு தெரிந்த ஒன்றுதான். அவருடைய மகன் இஸ்மாயில் குழந்தை இல்லாமல் அல்லாஹ் சோதிக்கிறான். எத்தனை நாட்கள் பெண்களுக்கு தெரியும், ஆண்கள் கூட பொறுத்திருப்பார்கள். பெண்களுக்கு குழந்தை இல்லை என்றால் நல்ல செய்தி எதுவும் இல்லையா, வயிற்றில் ஒரு புழுப்பூச்சி இல்லையா, அவங்க கேட்காட்டாலும் சுத்தி இருக்கக்கூடியவர்களெல்லாம் கேட்க கேட்க அங்க மாமியார் இன்னும் இல்லையா என்று அவங்க கேட்க உள்ளம் அப்படியே ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. குழந்தை இல்லை என்றவுன்னா எங்க வேண்டுமானாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிப்பதற்கு ஒரு பெண்மணி போய்விடுகிறார். அல்லாஹ்வுடைய சோதனை. மருத்துவம் செய்யலாம், ஒன்றும் தப்பல்ல. ஆனால் அது எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பை நமக்கு ஏற்படுத்துகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை கொடுக்கல. எப்போ கொடுக்கிறான்னா வயோதிக காலத்தில் தான் கொடுக்கிறான். அப்பதான் இப்ராஹிம் நபி சொல்லுகிறார், அல்ஹம்துலில்லாஹில்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில். வயோதிகாலத்தில் எனக்கு இஸ்மாயிலை தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். சோதனையில ஒரு கட்டம், பல நாட்கள் குழந்தையே இல்லாமல் அவருடைய மனைவியை மலடி என்று மற்றவர்களெல்லாம் சொல்லும் நிலைக்கு ஆளாக்கப்பட்டு குழந்தை இல்லாமல் கடைசி காலகட்டத்தில் ஒரு குழந்தையை அல்லாஹ் கொடுக்கிறார். எப்படி சோதிக்கிறார்? ரொம்ப காலத்துக்கு பிறகு ஏதோ ஒரு சாதாரணமா ஒரு குழந்தையை கொடுத்திருந்தாலே நம்ம அன்பு பாசம் கொட்டி வளர்ப்போம். ஏன்னா பல நாள் தவமிருந்து பெற்ற பிள்ளை என்று சொல்லி விடுவார்கள். அவன் என்ன கேட்டாலும் சரி, அது கணவன் வீட்டு தரப்பா இருக்கட்டும், பெண் வீட்டு தரப்பா இருக்கட்டும், அவ்வளவுக்கு கலந்த ஆசை வைத்து அவனுக்கு அவ்வளவு செல்லத்தை அள்ளி கொடுத்துருவாங்க. அதுல இப்படி இருந்தால் அலீம், அறிவுள்ள ஒரு குழந்தையை நாம் அவருக்கு நற்செய்தி சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்லுவோம். இப்ராஹிம் நபி கொடுத்த புள்ள பெரிய புத்திசாலி, பிரில்லியன்ட், ரொம்ப அற்புதமான அறிவாளியான ஒரு பிள்ளை. ரொம்ப காலத்துக்கு பிறகு அல்லாஹ் கொடுக்குற அறிவு அவ்வளவு. என் பிள்ளையை பார்த்தா, என்னுடைய பேரனை பார்த்தா, என்னுடைய பேத்தியை பார்த்தா எப்படி நம்ம அந்த செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் நம்மை பிரமிக்க வைக்கிற மாதிரி அந்த குழந்தை நடந்து கொண்டே இருந்தால் அன்பு பாசம் எவ்வளவு அதிகமாகும்.
மக்கு மாடா இருந்தால் கூட அன்பு பாசம் வரும். ஆனால் அறிவுமிக்க ஒரு பிள்ளை வந்து விட்டால் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு அறிவையும் கொடுத்து ஒரு அற்புதமான குழந்தையை அல்லாஹு தாலா கொடுத்ததற்கு பிறகு கொஞ்சம் நல்லா வளர்ந்த பிறகு பிறந்த உடனேயே இறந்துட்டா கூட பிள்ளைங்க பெருசாக ஒன்றும் தெரியாது, பாசம் கொஞ்சமாக காட்டியிருப்போம், ஒன்றும் தெரியாது. நாள் ஆகிவிட்டால் அந்த நடந்த ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளையினுடைய நடவடிக்கைகள்லாம் நம்முடைய உள்ளங்களில் ஓடிக்கொண்டே இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், கொஞ்சம் நல்ல வயது வந்ததற்கு பிறகு கனவில் வந்து அல்லாஹ் சொல்றான், அந்த பிள்ளையை அறுத்து பலியிடு என்று சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய சோதனை என்று பாருங்க. ஒரு மாசம் பட்டினி கிடந்தாலும் கூட நம்ம இருந்துடலாம். ஏன்னா நிறைய ரக்காயத்துகள் தொழுவுங்கன்னு சொன்னா கூட நீங்க தொழுகலாம். ஒரு குர்ஆன் முழுமையா ஓதி முடிச்சிடலாம். பிறந்தை பல காலங்கள் பிறகு குழந்தையே இல்லாமல் அறிவுள்ள ஒரு குழந்தையாக அல்லாஹ் கொடுத்து அதை அறுத்து பலியிட வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய சோதனை. இந்த இப்ராஹிம் நபி அல்லாஹ் இன்னஹு அவ்வாஹுன் ஹலீம், இரக்க குணம் உடையவராகவும் சகிப்புத்தன்மை உடையவராகவும் அவர் இருந்தார். இத்தனையிலையும் பொறுத்து கொண்டார். இவ்வளவு பிறகும் அல்லாஹ் தஆலா தனக்கு குழந்தையை கொடுத்து அறுத்து பலியிட சொல்கிறானே, எவ்வளவு பெரிய சோதனை. இந்த சோதனையை நம்ம வாழ்நாளில் யாரும் சந்தித்திருக்க மாட்டோம். யாரும் தன்னுடைய பிள்ளையை கொண்டு போய் குர்பானி கொடுத்திருக்க மாட்டோம். அல்லாஹ் கொடுக்க சொல்கிறான். கொடுக்க சொன்னதை மனப்பூர்வமாக ஏற்று அதை பொறுமையாற்ற போனால் போகட்டும், அல்லாஹ் சொல்லிவிட்டான், நாம் பொறுத்து கொள்வோம் என்று தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட முன்வந்தார். அந்த சோதனையைத்தான் நாம் ஒவ்வொரு பெண்களும் இப்ராஹிம் நபியிடத்திலிருந்து படிப்பினை பெறணும். இந்த அளவுக்கு சோதனையை எல்லாம் தரல. குழந்தை இல்லாமல் உங்களுக்கு சோதிக்கலாம், பொருளாதாரம் இல்லாமல் உங்களுக்கு சோதிக்கலாம், உங்களுக்கு வீடு வாசல்கள் இல்லாமல் உங்களுக்கு சோதிக்கலாம். இதில் பல வகைகளில் உங்களுக்கு சோதனை வரும் பொழுது பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய விதியை நீங்கள் பொருந்திக் கொள்ளுங்கள். திருக்குர்ஆன் சொல்கிறது, அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு தான் அள்ளி கொடுக்கிற நன்மையை. இன்னமா திருக்குர்ஆன் சொல்கிறது, பொறுமைசாலிகளுக்கு கணக்கில்லாமல் கூலியை அல்லாஹ் கொடுக்கிறார். நீங்க வரக்கூடிய அந்த கஷ்டங்கள் இதையெல்லாம் பொறுத்து கொண்டு பாருங்க. ஒப்பாரி வச்சு அழுகிறாதீங்க. அல்லாஹ்வுடைய விதியை நம்பாம இதாகிறாங்க. கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நினைத்த போது கிடைக்கும். அல்லாஹ் தன்னுடைய சோதனையாக வைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய அருள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் என்று பொறுமையை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள். அல்லாஹ் மிகப்பெரிய பேரருளை அள்ளி உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு கணக்கில்லாத கூலியை கொடுப்பார். ஆனால் நிறைய பெண்கள் இந்த சோதனைகள் என்று வரும் பொழுது உணர்ச்சி வசப்பட்டு விடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளையை மறந்து போய் விடுகிறார்கள். நபி தோழியர்களையும் பலர்களை பார்த்தோம். மூத்தா போர்க்களம், ஜாஃபர் இப்னு அபி தாலிப், ஸைத் பின் ஹாரிசா, அப்துல்லா பின் ரவாஹா போன்ற முக்கிய நபி தோழர்கள் கொல்லப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூத்தாங்கிற இடத்துல நடந்த அந்த போரை நேரடியாக பார்ப்பதை போன்று மக்களுக்கு சொன்னார். ஸைத் பின் ஹாரிசா போய் எடுக்கிறாரு, அப்துல்லா பின் ரவாஹா எடுக்கிறார், அவர் கொல்லப்படுகிறார் அப்படின்னு எல்லாரும் எடுத்து கொல்லப்பட்டு அப்புறம் ஹாலித் பின் வலீத் வருகிறார், அல்லாஹ் அவர் கையில் வெற்றியை கொடுத்தான்னாங்க. இந்த 3 பேர்களும் ஸைத் பின் ஹாரிசா இவங்கெல்லாம் கொண்டு வரப்படுறாங்க. எந்த அளவுக்குன்னா அவர்கள் கடுமையாக சிதைக்கப்பட்டிருக்கார். 90க்கும் மேற்பட்ட காயங்கள் அவங்க உடல்ல இருந்துச்சு. அவங்க குடும்பத்து பெண்கள் எல்லாம் பார்த்து ஒப்பாரி வைத்து அழுகிறார்கள். என்னுடைய கணவனுக்கு என் பிள்ளை இப்படி ஆகிட்டாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய குடும்பத்தினர்கள் ரொம்ப ஓவரா அழுது அட்டகாசம் பண்றார். நபிகளார் சொல்லுகிறார்கள், அவங்கள அழ வேண்டாம் என்று சொல்லுங்கள். கண்ணீரை அழலாம், சத்தமிட்டு ஒப்பாரி வைத்து ரொம்ப ஓவரா கத்திய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள் கேட்கல. நபிகளார் கோபப்பட்டு சொன்னார்கள், அவர்களுடைய வாயிலை மண்ணை அள்ளி போடுங்கள் என்று சொன்னாங்க. அந்த அளவுக்கு கோபப்படும் அளவுக்கு பொறுமையின்றி சகிப்புத்தன்மையின்றி அங்கே நடந்தவர்கள். குழந்தையை கொடுப்பவனும் அவன்தான், எடுப்பவனும் அவன்தான். நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருப்போம், எவ்வளவோ சிரமப்பட்டு இருப்போம், முயற்சி செய்திருப்போம், குழந்தையை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கலாம். அப்போ அந்த நேரத்துல எல்லாம் நம்ம என்ன செய்யணும், பொறுமையாக நாம் இருந்திருக்கணும். இப்ராஹிம் நபிக்கு பாருங்க, எவ்வளவோ அறிவுள்ள ஒரு குழந்தையை கொடுத்து கடைசியில் பார்த்தால் அறுத்து பலியிடு என்று சொல்லும் போது அவர் எப்படி பொறுமையாக இருந்தார். இந்த பொறுமை இப்ராஹிம் நபியிடத்தில் இருந்த அந்த பொறுமை நமக்கு வரணும்.
அந்த பிள்ளையையும் எப்படி வளர்த்தார், இதிலையும் அவர்கள் வாழ்நாளில் நமக்கு அற்புதமான படிப்பினை. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், என்னென்னவெல்லாம் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்துருக்கிறோம். பிள்ளைகள் கேட்டாங்கன்னா லேப்டாப் வாங்கி கொடுக்குறோம், டேப் வாங்கி கொடுக்குறோம், சைக்கிள் வாங்கி கொடுக்குறோம், 2 வீலர் வாங்கி கொடுக்குறோம். அவன் கேட்டதெல்லாம் கஷ்டப்பட்டாவது வாங்கி கொடுக்குறோம். சில கடைகளில் பேட்டி காணும் போது சொல்கிறார்கள், மாதம் 20,000 ரூபாய் வாங்குகிறார் சம்பளம், மொத்த சம்பளம் அவ்வளோதான். தன்னுடைய பிள்ளைக்காக 10,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி கொடுக்குறார். தன்னுடைய பணத்தில் பாதி அளவுக்கு தன்னுடைய பிள்ளைக்காக இருக்கு. என் பிள்ளை கேட்டான், இதெல்லாம் நாம் வாங்கி கொடுக்குறோம். சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், ஓகே. எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டோமா, மறுமை நாளையில் தன்னுடைய பிள்ளை சொர்க்கத்திற்கு போவதற்கு என்ன நம்ம இருக்கணும்? நம்ம பிள்ளை சொர்க்கம் போக வேண்டும் என்ற அந்த ஆசை உணர்வு நமக்கு வேண்டுமா இல்லையா? அந்த இதை அந்த பிள்ளை கொடுத்திருக்கிறோமா? முதல்ல நம்ம பிள்ளை சொர்க்கத்துக்கு போகணும்ன்ற ஒரு ஆசையாவது நம்முடைய உள்ளத்தில் வளர்த்திருக்கிறோமா? அன்றைய காலத்தின் நபி தோழியர்களிடத்தில் நீங்கள் பாருங்கள், அவங்களுக்கு நிறைய சோதனைகளை அல்லாஹ் கொடுத்தார் என்று சொல்கிறோட, சிலர்கள் உணர்ச்சி வசப்பட்டு அது சகிப்புத்தன்மை இல்லாமல் பொறுமை இல்லாமல் கத்தியவர்கள் உண்டு, பொறுமையோடு இருந்து வளர்ந்தவர்களும் உண்டு. சஹீஹுல் புகாரியில் பார்க்கிறோம், உம்மு ஹாரிசா என்ற பெண்மணி நபிகளாரிடத்தில் வந்து கேட்கிறார், அலா து ஹத்திஸ்னி அன் ஹாரிசா, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் பிள்ளை ஹாரிசாவை பற்றி நீங்கள் சொல்ல மாட்டீர்களா? பத்ர் போர்க்களத்தில் அவருடைய மகன் அம்பால் கொல்லப்பட்டிருக்கான், குத்தி இறந்துட்டான். இறந்த செய்தியை கேள்விப்பட்டு என்னுடைய மகனின் நிலை என்ன? தன்னுடைய தாய் அழுது கொண்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து சொன்னார். அழகான ஒரு வார்த்தை, ரத்தின சுருக்கமான ஒரு வார்த்தை சொன்னார். இன் கான ஃபில் ஜன்னா ஃபஸபத். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் பிள்ளை சொர்க்கத்துக்கு செல்வான் என்றால் நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன், நான் இதை செய்து கொள்கிறேன் என்னுடைய பிள்ளையை. அது இல்லை என்றால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. என்னுடைய பிள்ளை சொர்க்கவாதி என்றால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும். என்னுடைய மகனை பற்றி சொல்லுங்கள். நபிகளார் சொன்னார்கள், சொர்க்கத்தில் நிறைய படித்தரங்கள் உண்டு, பல சொர்க்கங்கள் உண்டு. இன்ன இப்னக அசாபல் ஃபிர்தௌஸல் ஆலா, உன்னுடைய மகன் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து விட்டார் அப்படின்னு நபிகளார் சொன்னார்கள். அந்த தாய் மகிழ்ச்சி அடைந்தார். இந்த உலகத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸி என்ற சொர்க்கம் அடைந்தவர் என்று நபிகளாரால் சொல்லப்பட்ட ஒரு நபி தோழர் ஹாரிசா, அவங்க தாய் சந்தோஷப்பட்டார். நமக்கு அப்படி இருக்கணும். ஏன் பிள்ளை இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறானோ அது மாதிரி சொர்க்கத்திலேயும் என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், சொர்க்கத்துக்கு செல்பவனாக இருக்கணும். அதை நாம் நினைத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளை அது மாதிரி உருவாக்கி இருக்கிறோமா? இப்ராஹிம் நபியை நீங்கள் பாருங்கள், தன்னுடைய பிள்ளையை எப்படி வளர்த்திருப்பார். அவருடைய பிள்ளை சொன்ன வார்த்தை உங்களுக்கு அதுக்கு ஆதாரம். நான் கனவுல உன்னை அறுத்து பலியிடுவதாக கண்டேன் என்று தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்ப சொன்ன உடனேயே பல்லுரு மாதா கரா, இஸ்மாயிலே நீ என்ன நினைக்கிறாய், இதை பற்றி நீ சொல்லு. அந்த பிள்ளையினுடைய பதில், அந்த பிள்ளை அழகாக சொல்லுகிறது. இஸ்மாயில் சொல்றாங்க, இஃப் அல் மா துமர் சதஜிதூனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். உங்களுக்கு கட்டளையிட்டபடி நீங்கள் நடங்கள், என்னை பொறுமைசாலிகளில் ஒருவராக நீங்கள் காண்பீர்கள். அல்லாஹ் சொன்னாண்டா அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள், நான் அதை பொறுத்துக் கொள்கிறேன், நான் பொறுமையாக இருந்து கொள்கிறேன். அல்லாஹ் இன்னொரு இடத்தில் சொல்லும் பொழுது, பஸ்ஸர்னாஹு பிகுலாமின் ஹலீம். இப்ராஹிம் நபி எப்படி அல்லாஹ் சொல்ல சகிப்புத்தன்மை உடையவர் என்று, அதுபோன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சொல்கிறார் சகிப்புத்தன்மை உள்ள. இன்னொரு அறிவிப்புல, இன்னொரு குர்ஆன் வசனத்தில் அறிவுள்ளவராக சகிப்புத்தன்மை உள்ளவனா ஒரு குழந்தை உனக்கு பிறப்பான் என்று ஒரு நற்செய்தியை சொன்னோம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அதே மாதிரி அந்த பிள்ளை சொல்கிறது, அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்றால் அதுக்கு மாற்று கருத்து. நீங்கள் அல்லாஹ் சொன்னபடி நீங்கள் நடந்து விடுங்கள், நான் பொறுமையா நான் இருந்துக்கிறேன், என் உயிர் போனாலும் பரவாயில்லை. இப்படி ஒரு பிள்ளை பதில் சொன்னால் அந்த பிள்ளையை எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்த்திருப்பார் என்று பாருங்கள். நம்ம பிள்ளை அப்படி இருக்குமா? மார்க்கத்தினுடைய சட்டம் தான் இப்படிதான் நடக்க வேண்டும் என்றால்
நீங்கள் அப்படி நடங்கள் என்று நம்முடைய பிள்ளை சொல்லுமா? அந்த மாதிரி நாம் உருவாக்கி இருக்கிறோமா? மறுமை நாளில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காட்டிய வழிமுறைகளில் நடந்த ஒரு பிள்ளையாக, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய குழந்தையாக நம்முடைய குழந்தை இருக்குமா? இருக்காண்டு நீங்க உங்க பிள்ளைகளை பட்டியல் போட்டு என்னென்ன நல்ல குணங்கள் இருக்குன்னு பாருங்க. ஐவேளை தொழுகை என் பிள்ளைகிட்ட இருக்கா? ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், பாருங்க. திருமறை குர்ஆனை பார்த்து ஓத தெரிந்த பிள்ளையாக இருக்கா? எவ்வளவு அத்தியாயத்தை மனனம் செய்த பிள்ளையாக இருக்கா? கொஞ்சம் உங்க பிள்ளைகளை எல்லாம் பட்டியல் போட்டு பாருங்க. மார்க்கத்தோடு என்னுடைய பிள்ளை எவ்வளவு ஆங்கிலம் நுனிநாக்கில் பேசும் என்னுடைய பிள்ளை, என்னுடைய பிள்ளை இன்ஜினியரா ஆக்கியிருக்கிற, டாக்டரா ஆக்கியிருக்கிற, மாஷா அல்லாஹ் மார்க்கத்தில் எவ்வளவு தெரிஞ்சிருக்க, தொழுகையில் ஓதக்கூடிய ஒவ்வொரு அத்தியாயமும், தொழுகையில் ஓதக்கூடிய ஒவ்வொரு துவாக்களும் தன்னுடைய பிள்ளைக்கு தெரியுமா? தெரியாது. ஜும்மாவில் போய் பாருங்கள், நம்முடைய பிள்ளை எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்று தெரியும். ஜும்மாவில் பயான் பண்ண ஒரே சத்தம், பிள்ளைகள் அங்கே போட்டு ஆட்டம் போட்டு இங்கே ஆட்டம் போட்டு அடிக்கிட்டே இருப்பான். பெற்றோர்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. இமாம் மெம்பரில் ஏறி பேசினா பயான் பண்ணி கொண்டிருந்தால் இடையிடையே யாரும் பேசக்கூடாது, பேசினால் நன்மைகள் இழந்துவிடும் என்று தன்னுடைய பிள்ளையை சொல்லி அனுப்பியிருந்தால் அந்த பிள்ளை அழகாக அமைதியாக இருந்து மார்க்கத்தின் சொற்பொழிவையே கேட்டிருப்பார். ஒன்றுமே சொல்றதில்லை, அடிச்சு வரட்டு போடா அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னா அவன் போட்டு அங்கே இங்கே ஆடி, இங்கேருந்து மேலே போய் அங்கே உருண்டு இங்கே உருண்டு, அங்கே தொழுகிறவனை கிள்ளி இவனை பிடிச்சி இழுத்து பெரிய அட்டகாசங்களை செய்துவிட்டு வந்துடுறான். ஏன்னா பிள்ளைகளை நம்ம அப்படி சொல்லிக் கொடுக்கல. தொழுகையினுடைய ஒழுங்குமுறைகள் என்னன்னு நம்ம சின்ன குழந்தையில் இருந்தே அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லி இருந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய பிள்ளை அப்படி வளர்ந்திருக்காது. அழகான நல்ல குழந்தைகளாக நம்முடைய பிள்ளைகள் உருவாகியிருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இருந்த அந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அழகாக உருவாக்கினார்கள். எல்லா மார்க்கத்துடன் தொடர்புள்ளவராகவே தன்னுடைய பிள்ளைகளை உருவாக்கினாங்க. ஊர் சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பிள்ளைகள் அல்ல, நபி மொழியை அதிகம் அறிவித்த நபி தோழர்கள். ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு தெரியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, அதற்கடுத்து யார்? அப்துல்லா இப்னு உமர். இந்த அப்துல்லா பின் உமர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு பைத்தி அல் மஸ்ஜித் கபுல அன், நான் நிக்காஹ் செய்வதற்கு முன்பாக வரை என்னுடைய வீடு பள்ளியாசலாகவே இருந்தது. இப்னு உமர் அந்த சிறு வயது, அவர் பள்ளியாசலையே சுத்தி கொண்டே இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நபி மொழியில் நிறைய கேட்கும் வாய்ப்பை கேட்டார். அதனால மொத்த நபி தோழர்களையே அந்த சிறுவராக இருந்து நபிகளாரிடத்தில் பாடம் பயின்றவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்ப நம்முடைய பிள்ளைகளை அதுபோன்று இறை இல்லங்களுடன் தொடர்புள்ள பிள்ளைகளாக உருவாக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளையை அப்படி நல்லொழுக்கம் உள்ள பிள்ளையாக உருவாக்கினார். நம்ம பிள்ளைகள்லாம் நிறைய பேர் அப்பா அவனை வச்சு மேய்க்க முடியாது, அவனா எவ்வளவு பிள்ளையா சேட்டை, ஒன்னா நம்பர் சேட்டை. ஒழுக்கங்கள் நல்லொழுக்கங்கள் இதெல்லாம் இருக்கா? ரொம்ப ரொம்ப குறைவு. இப்ராஹிம் நபியை பற்றி அல்லாஹ் சொல்வதை நீங்கள் பாருங்க. அவனுடைய பிள்ளை எப்படி வளர்த்திருந்தார். இப்ராஹிம் நபியையும் அல்லாஹ் வந்து சொல்றான். அவர் வளர்த்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறார், ஒதுகுரு ஃபில் கிதாப் இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றி நீங்கள் நினைவு கூறுங்கள். நபிகளாரை பார்த்து சொல்கிறார், ஒதுகுரு ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு கான சாதிகல் வாதி வகான ரசூலன் நபியா. இவர் தூதராக ரசூலாகவும் நபியாகவும் இஸ்மாயில் இருந்தார். சாதிக்கல் வாதி, வாக்கு கொடுப்பதில் உண்மையாளராக இருந்தார். வாக்கு கொடுத்த கரெக்டா நடக்கும் ஒரு சிறந்த பண்பாளர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். வகான யாமுரு அஹ்லஹு பிஸ்ஸலாத்தி வஸ்ஸகாத் வகான இன்த ரப்பிஹி மர்லியா. அவர் தன்னுடைய குடும்பத்தினர்களை தொழுமாறு ஏவுவராக இருந்தார், ஜகாத்து கொடுக்குமாறு ஏவுவராக இருந்தார், தன்னுடைய இறைவனிடத்தில் திருப்தி பெற்றவராகவும் அவர் இருந்தார். இது அல்லாஹ்வின் வார்த்தை. இந்த இஸ்மாயிலை இந்த வேதத்தில் சொல்லுங்க, இப்ராஹிம் நம்முடைய அந்த பிள்ளை வாக்குல எவ்வளவு கரெக்டா சுத்தமாக இருக்கிறார். இன்று ஒன்றா இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களையும் ஒரு 10 லட்சம் ரூபாய் இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஊரில் இருக்கக்கூடியவருக்கு எத்தனை பேர்களுக்கு நீங்கள் உத்தரவாதம் கொடுப்பீர்கள்? 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுங்க,
ஒரு 3 மாசத்துல தந்துருவாரு அப்படின்னு சொன்னா யாராவது கை தூக்குவீங்களா? ஐயோ வேணாப்பா, எதுக்கு வம்பு, அவன் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா, எடுத்துட்டு ஓடிடுவானா ஓட மாட்டானா, யாருக்கு தெரியும், வேண்டாம் வேண்டாம், யாரும் உத்தரவாதம் கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா வாக்கு அப்படி இருக்கு, நம்பிக்கை எப்படி இருக்கு, கொடுத்த வாக்கின் அடிப்படையில் ஒழுங்கா நடக்கிறதே கிடையாது, அப்படி உருவாக்கப்படுவதும் இல்லை. நம்முடைய பிள்ளைகளை அப்படி உருவாக்கி இருந்தால் வாக்கு கரெக்டா சுத்தமா கரெக்டா இருக்கணும், நடக்கணும். ஒரு 2 நாள்ல திருப்பி தர்றேன் அப்படின்னு ஒரு பணத்தை வாங்கி 2வது நாள்ல போய் கேட்டா, இன்னும் அதுக்கு 2வது நாள்லயே வந்து கேட்குறீங்க, இப்படி கேள்வி கேட்க. 5 நிமிஷத்துல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாரு. 5 நிமிஷம் கரெக்டா 5 நிமிஷத்துல போன் பண்ணோம்னா, இன்னும் 5 நிமிஷம்னா 5 நிமிஷமா, ஏன் 5 நிமிஷம்னா 5 நிமிஷம் தானே பார்த்தோம், 5 நிமிஷத்துல வரைக்கும் ஏன் வரல அப்படின்னு கேட்கக்கூடாது. நடப்பது இல்லை. நாம் ஒன்றை சொன்னால் நடப்பது இன்னொன்று, வாக்கு கொடுத்தால் சுத்தமாக சரியாக நடப்பதில்லை. அப்படிதான் நாம் இந்த பிள்ளைகளிலிருந்து கடைசி வரையில் அப்படியே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் பார்த்தீர்களே, ஆனால் வாக்கு சுத்தம் கிடையவே கிடையாது. அப்படி உள்ளவர்கள் ரொம்ப குறையும். மனசாட்சியின்படி நீங்கள் பாருங்கள், உங்களுடைய கணவருக்கு கூட நீங்கள் உத்தரவாதம் கொடுக்க மாட்டீங்க, உங்க பெற்றோருக்கு கூட உத்தரவாதம் கொடுக்க மாட்டீங்க, ஆனால் கரெக்டா நடக்க மாட்டாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சாதிக்கல் வாது, வாக்கில் உண்மையாக நடப்பவர் அவர். தான் குடும்பத்தினர்களை தொழுவுமாறு ஏவுபவர். ஏன்னா இப்ராஹிம் நபி அப்படி கேட்டார், தான் பிள்ளையை அப்படி தொழ வச்சாங்க. ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத்தி வ மின் ذُرِّيَّتِي ரப்பனா தகப்பல் துஆ. திருக்குர்ஆன் சொல்லுகிற இப்ராஹிம் நபி கேட்ட துஆ, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, இறைவா என்னை தொழுகையாளியாக ஆக்கு, தொழுகிட்டு இருக்கிறவனா ஆக்கிரு. அதே போன்று என் வமின் ذُرِّيَّتِي, என்னுடைய சந்ததிகளையும் தொழுகையாளியாகவே இருக்க செய். ஆசையை பாருங்க, அவங்க கேட்ட துவாவை பாருங்க. வீடு வேணும், நகை வேணும், அது வேணும், இது வேண்டும் என்று நிறைய நம்ம கேட்கலாம், தப்பு ஒண்ணு இல்லை. அடிப்படையானது இதை கேட்டிருக்கிறோமா? நானும் தொழுகையாளியா இருக்கணும், என்னுடைய சந்ததிகளிலும் தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட பிரார்த்தனை, அவர் தொழுதவராக இருந்தால் தம் பிள்ளைகளையும் அப்படி தொழுகையாளியாக உருவாக்கினார். அது அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இஸ்மாயில் நபி தொழுவராக தான் குடும்பத்தினர்களையும் தொழுவக்கூடியவராக ஏவராக இருந்தார். வீட்டில் எத்தனை பேர்களை தன்னுடைய குடும்பத்தினர்கள் நாம் ஏவுகிறோம், தொழ நாம் சொல்லி இருக்கிறோம், கொஞ்சம் எண்ணி பாருங்க. நாம் நிறைய பேர்கள் வயதானவர்கள் தொழுவாங்க, தன்னுடைய பிள்ளையை தொழுமாறு சொல்லியிருக்காங்களா? தன்னுடைய பையனை பள்ளியாசல்ல போய் நீ தொழுவிட்டு வா அப்படின்னு சொல்லி இருக்கிறார்களா? யாரும் இருக்கிறா? அப்படி ஏவுறதே இல்லை. அதிகபட்சமாக அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். தன்னுடைய சந்ததியினர்களை அப்படி என்ன செய்வதில்லை, தொழச் சொல்வதில்லை. ஆனால் அல்லாஹ்வின் தூதரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் தொழுகையாளியாக இருந்து தன்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையாளியாக்கி, அந்த பிள்ளைகளும் தன்னுடைய குடும்பத்தினர்களையும் தொழக்கூடியவர்களாக ஏவுவர்களாக இருந்தார்கள். அப்போ இப்ராஹிம் நபி இப்போ ஒரு முன்மாதிரி என்றால், இப்ராஹிம் நபி நமக்கு முன்மாதிரி என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால், நாம் தொழுகையாளியாகி நம் குடும்பத்தினர்கள் அத்தனை பேர்களையும் தொழுகையாளியாக ஆக்கணும். நம்ம வீட்டில் உள்ள அத்தனை பேர்களும் தொழுகையாளியாக இருக்கணும். அப்படி தொழுகையாளியாக இருந்தால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் நிறைய உண்டு. நபிகளார் ரொம்ப சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிவிட்டார்கள். மறுமை நாளில் முதலாவது கேள்வி தொழுகையை பற்றி என்றால், அந்த தொழுகை சரித்து விட்டால் கேள்விக்கு பதில் சரியா சொல்ல முடியவில்லை, ஆனால் மற்ற அனைத்திலேயும் நீங்கள் என்ன செய்ய சருகி விடுவீர்கள், நீங்கள் நஷ்டவாளியாக விடுவீர்கள் என்று சொன்னாங்க. அதனால்தான் தொழுகைக்கு எல்லா நபிமார்களும் முக்கியத்துவம் கொடுத்து தொழுமாறு ஏவி இருக்கிறார். அதனால நம்முடைய பிள்ளைகளை நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைகளாக, அதேமாதிரி மார்க்கத்தினுடைய கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக நாம் உருவாக்குவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இருந்து நமக்கு கிடைக்கும் ஒரு அழகான முன்மாதிரி. அதே மாதிரி பிள்ளைகளை மட்டும் இல்லை, அவங்க தன்னுடைய பெற்றோர்களுக்கும் உண்மையான கொள்கையை எடுத்து சொல்லுவவராக இருந்திருக்கிறார். நீங்க சூரத்துல் மரியமை நீங்கள் எடுத்து பாருங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பார்த்து, யா அபத்தி லிம தஅபுது மாலா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷையா. என்னுடைய அன்பிற்குரிய தந்தையே, உங்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, எந்த தீமையும் செய்யாததை ஏன் நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்கள்? இன்னி கத் ஜாஅனி மினல் இல்மி, அல்லாஹ்விடத்திலிருந்து எனக்கு ஒரு வழிகாட்டுதல் வந்திருக்கு. ஃபத்தபிஅனி அஹ்திக இலா சிராத்தி முஸ்தகீம்,
நான் உங்களுக்கு தெளிவான சரியான வழியின் பக்கம் உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன். எனக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து ஒரு கல்வி வந்து இருக்கிறது. ஃபத்தபியனி அஹ்திக சிராத்தன் சவியா, ஒரு சரியான வழியின் பக்கம் உங்களை நான் கொண்டு செல்கிறேன். லா தாபுது ஷைத்தான், ஷைத்தானை நீங்கள் வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான கானலி ரஹ்மானி அசியா, இந்த ஷைத்தான் அல்லாஹ்வுக்கு படைத்த இறைவனுக்கு மாறு செய்தவனாக இருக்கிறான். இன்னி அஹாஃபு ஐ யமஸ்ஸக அதாபு மினர் ரஹ்மான் ஃபதகூன லிஷைத்தானி வலியா, அல்லாஹ்வினுடைய அந்த வேதனை உங்களுக்கு வந்துவிடுமோ என்று நான் பயப்படுகிறேன். ஷைத்தான் வழியை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தந்தைக்கு அழகுற வழிகாட்டுதல்களை சொல்லிக்கிட்டே இருக்க. இது ஒவ்வொரு பெற்றோர்கள ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் முதல் கடமை என்பதை நீங்க விளைவிக்கிறீங்க. முதலாவது கடமை, ஃபர்ஸ்ட் கடமை என்னென்றா, நம்ம பெற்றோர்களுக்கு செலவழிப்பது இல்லை, ஓரிரை கொள்கையை எடுத்துச் சொல்வது. இப்ராஹிம் நபி அவர்கள் தான் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல தன்னுடைய தந்தையும் அழைத்தார். ஆனால் அவர் ஏற்கல. ஆனால் அன்பிற்குரிய தந்தையே அவளாக அழகான முறையில் தெளிவான முறையில் அவர்களை அழைத்து அற்புதமான விளக்கத்தை சொன்னார். ஏற்கல. நம்ம பிள்ளை, நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் ஓரிரை கொள்கையில் வருவதற்கு நாம் செய்ய வேண்டிய முதல் கடமையாக இந்த தௌஹீதை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். தர்கா வழிபாட்டில் உள்ளவர்களாக இருக்கலாம், தாயத்தை அணிந்தவர்களாக இருக்கலாம். அதே நிலையில் அவர்கள் மரணித்து விட்டார் என்றால் நம்ம தௌபா கூட கேட்க முடியாது. மறுமையில் நாம் எந்த விதமான பரிந்துரையும் நாம் செய்ய முடியாது. நம்ம இந்த உலகத்திலேயே நம்மை 10 மாதம் சுமந்த அந்த தாய்க்கு, நம்மை வளர்த்த தந்தைக்கு ஓரிரை கொள்கையை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை உண்டு. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டுன்னு நீங்க இருந்துடாதீங்க. கடைசி காலம் வரையிலையும் அவங்க வராட்டாலும் சரி, மௌத்தாகின்ற வரையிலையும் ஏகத்துவத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். என்றாவது ஒரு நாள் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை அவர்களுக்கு கொடுத்து விடலாம். நபி வழியை அதிகமாக அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய தாயார் நபிகளாரை அதிகமாக திட்டி வந்தவர்கள். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சந்திக்கிறார்கள். அழுது கொண்டு, அல்லாஹ்வின் தூதரவர்களே, உங்கள் விஷயத்தில் என்னுடைய தாய் ரொம்ப ஓவரா திட்டாங்க. நபிகளாரை திட்டு, ஏன்னா என் பிள்ளையை கெடுத்தவன் இருந்தால் தான் அப்படியே ரசூலுல்லாஹ்வை ரொம்ப ஓவரா திட்டாங்க. அபூ ஹுரைரா அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள். அழுது கொண்டு அல்லாஹ்வின் தூதரிடத்தில் என்னுடைய தாய் இப்படி செஞ்சுட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், என்னுடைய தாய் நேரான வழி வருவதற்கு சொன்னார். நான் உங்களை அழைச்சிக்கிட்டே இருந்தேன், இஸ்லாத்தின் பால் வாருங்க, ஓரிரை கொள்கையின் பால் வாருங்கள் என்று அவர்கள் அழைத்து கொண்டே இருந்தேன். ஆனால் அவர்கள் ஏற்கல. உங்களை இப்படி திட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், நீங்களாவது துவா செய்யுங்க, அல்லாஹ் அதை ஏற்றாவது என்னுடைய தாய் ஏகத்துவ கொள்கைக்கு வர. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து, அல்லாஹும்ம ஹதி பி உம்மி அபீ ஹுரைரா, அபூ ஹுரைராவுடைய தாய்க்கு இறைவா ஹிதாயத்தை கொடு அல்லாஹ்ட்ட கேட்டார். அல்லாஹ் சில துஆக்களை ஏற்றிருக்கிறான், சில துஆக்களை ஏற்கல. இந்த துஆவை அல்லாஹ் தஆலா அங்கீகரிக்கிறார். வீட்டுக்கு போகிறார்கள். அவருடைய தாயார் குளித்து கொண்டு இருக்கிறார்கள். வெளியே நெல்லுங்கன்னு சொல்லிட்டு குளித்த பிறகு அபூ ஹுரைராவை அழைத்து சொன்னா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற ஓரிரை கலிமாவை அந்த தாய் சொன்னார். இந்த கலிமா எவ்வளவு காலங்கள் ஏற்பட்டுச்சு, எவ்வளவு மன வருத்தங்களை எல்லாம் தந்தைக்கு ஏற்படுச்சு. போ சி அப்படின்னு சொல்லிட்டு தாயை விட்டுட்டு போல. என்னை பெத்த தாய் சொர்க்கத்துக்கு போகணும், அதுக்கு எவ்வளவு முயற்சிகள் வேண்டுமோ நான் செய்வேன் என்று செய்த மாதிரி உங்க பெற்றோர்களும் அப்படி இருந்தார்கள். ஆனால் இது போன்ற பொதுக்கூட்டங்கள், இது போன்ற தர்பியா நிகழ்ச்சிகள், ஜும்மாக்கள்ல தௌஹீதை பேசக்கூடிய அவைகளில் போங்க. என்னது யாரோடு ஒரு வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை என்ன செய்யலாம், புரட்டி விடலாம். உங்கள் நண்பர்கள், உங்களுடைய தோழிகள் மூலமாக உங்களுடைய தாய்க்கு சொல்ல சொல்லுங்க. யாருடைய ஒரு வார்த்தையாவது உள்ளங்களை புரட்டிடலாம். கல்புகளை புரட்டக்கூடியவன் அல்லாஹ். அல்லாஹ் எப்படியாவது கொடுப்பான். நம்ம தாய் இந்த உலகத்தில் ஏகத்துவ கொள்கை ஏற்றவர்களாக மரணிக்க வேண்டும் இந்த ஆசைப்பட்டவர்கள் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம தாய் தந்தையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் முதலாவது கடமையா இருக்கணும். அல்லாஹ் தஆலா எப்போ கொடுப்பான் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் முயற்சி நாம் செய்து கொண்டே இருக்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரியும் உங்களுக்கு, எத்தனை பேர்கள் அவர்கள் மூலம் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட ஏராளமானவர்களை ஏகத்துவ கொள்கையின் பக்கம் வர வச்சாங்க. ஆனால் அவருடைய தந்தை அபு குஹாஃபா மக்கா வெற்றி பெறுகின்ற வரையிலேயும் ஏகத்துவ கொள்கையை ஏற்கல. முடியாத தள்ளாத வயதில் இருந்து கொண்டிருக்கிறார். அவர்களை தூக்கி கொண்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் கொண்டு வந்து வைக்கிறாங்க. நடக்க முடியாத அளவு
முடிகள் எல்லாம் நரைத்து போயிருக்கிறார். அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார். எத்தனை வருடங்கள்! அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு வார்த்தையில் ஏகத்துவ கொள்கைக்கு வந்தவர் எவ்வளவு பேர்! ஆனா அவங்க அப்பா வர்றதுக்கு பல வருட காலங்கள் ஆகும். ஒன்னாலும் விடல அவர். அது மாதிரி இப்ராஹிம் நபி எப்படி தன்னுடைய தந்தைக்காக போராடி போராடி கடைசி வரையிலும் ஏகத்துவத்தை சொன்னாரோ, நாமும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் சொல்லணும், நம்முடைய பெற்றோர்களுக்கும் ஏகத்துவ கொள்கையை சொல்லணும். அல்லாஹ் சொன்ன அடிப்படை நடக்க வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், வழிகாட்டணும். கடைசியாக முக்கியமாக அவருக்கு நிறைய செய்திகள் இருந்தால் இன்னொன்று நம்முடைய சமுதாயத்தினர்களுக்கும், உங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, எதிர் வீட்டில் உள்ளவங்க, உங்க ஊரில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்கும் தௌஹீத் சொல்லணும். எந்த ஊர்லையும் தர்கா இல்லாத ஒரு ஊர் இல்லை. எங்கேயுமே தர்கா வழிபாடு இல்லாதவர்கள் இல்லாத அளவுக்கு நிறைந்திருக்கிறார்கள். அத்தனை பேர்களுக்கும் ஏகத்துவத்தை கொள்கையை சொல்ல வேண்டிய கடமை உங்களுக்கு. இப்ராஹிம் நபிட்ட இருக்க ஃபர்ஸ்ட் முதல் இடமே தௌஹீத். ஷிர்கானவர் மாகான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைத்தவராக இருக்கவில்லை. அவரை பத்தி எல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது எல்லாம் கடைசியில் எப்படி முடிக்கிறார், ஷிர்க் அவர்கிட்ட கிடையாது. அதான் அல்லாஹ் இத்தபிஉ மில்லத்த இப்ராஹீம் ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன் குல் ஸதகல்லாஹ். அல்லாஹ் உண்மையை சொன்னான், நபியை நீங்கள் சொல்லுங்கள். இத்தபிஉ மில்லத்த இப்ராஹீம் ஹனீஃபா, உண்மை வழியில் நின்ற இப்ராஹிம் மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் இணை வைப்பவராக இருக்கவில்லை. ஷிர்க்கு பயங்கர எதிரி அவர். அவ்வளவு அறிவுபூர்வமாக அவர் கேட்டு புரிய வைத்தவர். அவர் எது சொன்னாலும் கேட்க மாட்டான். நீ வணங்கக்கூடியவைகள் என்றாவது உனக்கு நன்மை செய்ததா, உனக்கு தீமை செய்ததா சொல்லு பார்க்கலாம். ஒன்றும் பதில் இல்லை. கேட்டானா வஜதனா ஆபானா கதாலிக்கு எஃபஅலூன், எங்களுடைய முன்னோர்களை இப்படித்தான் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இவ்வளவுதான் பதில். அவங்க கேட்டது கடவுள் என்று சொல்கிறாயே, உனக்கு ஏதாவது நன்மை செஞ்சிருக்கா, ஏதாவது தீமை செஞ்சிருக்கா, நீ அழைத்தால் அது காது கொடுத்து கேட்டு இருக்குதா? ஒண்ணுமே பதில் இல்லை. எல்லாம் எங்க முன்னோர்கள் மூதாதையர். அவங்க இந்த மக்களுக்கு விளக்குங்க. தர்காவில் இந்த தர்காவில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் கோரிக்கையை அவர்களால் கேட்டிருப்பாங்களா? உங்களுக்கு பதில் அளித்திருக்கிறாங்களா? அவங்களுக்கு அந்த சக்தி இருக்கிறதா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் என்று அந்த மக்களுக்கு நீங்கள் புரிய வைங்கள். இப்ராஹிம் நபி எடுத்து இருக்கிறது சும்மா அப்படி இப்படின்னு சொல்லல. கேள்வியை கேட்டு அறிவுபூர்வமாக புத்திசாலியாக இருக்கக்கூடிய விளங்கும் விதத்தில் ஒவ்வொரு கேள்வியையும் கேட்டு கேட்டு புரிய வச்சார். இவன் இதுவும் சொல்லியும் கேட்கலன்றவர் தான். அவர்கள் எல்லாம் வெளியூர் சென்ற போது அந்த சிலைகளை உடைத்து அந்த பெரிய சிலை மீது கோடாரியை கொண்டு வைத்து இது யார் செய்தது என்று கேட்ட பொழுது அங்கே சொன்னார்கள், இந்த பெரிய சிலை தான் எல்லாத்தையும் உடைச்சிச்சு. பசாலுஹும் இன்கானும் எந்தைக்கோன், அது பேசுவதாக இருந்தால் அதுக்கு பேச தெரியும்னா கேட்டு பாருங்க, பதில் சொல்லுண்டார். அப்போ அவங்க திரும்பி கேட்டால், ஏன்னா என்னைக்கு பேசுனது, இது பேசாது என்பது உனக்கு தெரியாதா? உடனே அந்த இதை பாயிண்டை பிடிச்சிக்கிட்டு பேசாது, எந்த நன்மையும் செய்யாது, எந்த தீமையும் செய்ய, இதை போய் நீங்கள் வழங்கலாமா? அவருக்கு புரிய வைக்கிறார். இந்த புரிய வைத்தலின் மூலமாக ஏராளமானவர் ஏகத்துவ கொள்கைக்கு வந்தாங்க. எதிரானவர்களும் இருந்தாங்க. இந்த தௌஹீத் கொள்கையை மக்களிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்கின்ற பொழுது சோதனைகள், பிரச்சனைகள் நிறைய சந்திக்கலாம். உங்களை ரொம்ப மோசமாக பேசுவாங்க. நிறைய இடங்களில் நீங்கள் சந்தித்திருந்த ஷேக் ஒலிப் மாநாடு இதெல்லாம் பல இடங்களில் போய் ஏகத்துவ கொள்கையை பெண் தாயிக்கள் எல்லாம் போய் அங்கே அழைச்சாங்க. அழைக்கும் போதெல்லாம் அவங்கள ஒன்று திறந்து விட்டாங்களா, வீட்டுக்காரன் இப்படி ஊரை மேய விட்டானான்லாம் ரொம்ப அசிங்கமான ஆபாசமான வார்த்தைகள்லாம் திட்டினவர்கள்லாம் உண்டு. நிறைய திட்டுவான், பேசுவான். இப்ராஹிம் நபி அவர்கள் சொன்ன அந்த இதுக்கு அவன் செஞ்சது ஹர்ரிகூஹு வன்சுரு ஆலிஹத்தஹும் இன்குன்தும் ஃபாயிலீன், நீங்கள் ஏதாவது செய்வதாக இருந்தால் இந்த இப்ராஹீமை நெருப்பு குண்டத்தை தூக்கி போடுங்க, நெருப்புல போட்டு பொசுக்குங்க. இதான் அவனுக்கு சரியான பதில். இவனுக்கு இப்படி நடந்தாதான் சரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் நபியை நெருப்பு கொண்டு தூக்கி போடவும் செஞ்சாங்க. ஆனால் அல்லாஹ் யானாரு கோனி பர்தமும் சலாமா அலா இப்ராஹிம், நெருப்புக்கு நாம் அழைத்தோம், நீ குளிர்ந்த நீராக மாறினவொன்னா அவன் ஒன்றும் செய்யலை. ஆனால் எவ்வளவு தண்டனை கொடுத்தான், எவ்வளவு கடுமையான எதிர்ப்பு. அதனால தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் காணித்தல் இல்லா, அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு உம்மத்தாக, ஒரு சமுதாயமாக இப்ராஹிம் திகழ்ந்தார்.
ஒரு சமுதாயமே சேர்ந்து செய்ய வேண்டிய கடமையை ஒரு தனி மனிதராக செய்தார். நீங்க ஒவ்வொருவரும் அந்த மாதிரி ஆகணும். அந்த தைரியம் இருந்தது. பார்த்தீங்களா, ஒரு சமுதாயமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்த்தோம்னா இத்தனை பேர் இருக்கிறான், நம்ம பார்த்துக்கலான்னு போவோம், ஒரு தனியால கூட பயப்படுவோம். இப்ராஹிம் அப்படி என்ன நினைச்சார்? ஒரு சமுதாயம் என்று நினைத்து கொண்டு தௌஹீதை எடுத்து சொன்னார். நீங்க ஒவ்வொருவரும் இப்ராஹிம் நபி எப்படி ஒரு சமுதாய தைரியத்தை பெற்றிருந்தாரோ அது மாதிரி பெறணும். அவர் பிறக்கும்போது கூட எப்படி இதுக்கொரு ஃபத்தன், ஒரு இளைஞர் என்று சொல்லப்படுகிறார். அவர் பெரிய வயதான ஆள் கூட கிடையாது, இளைஞராக இருந்து இந்த ஏகத்துவ கொள்கையை அந்த மக்களுக்கு புரிய வைத்தவர். நம்ம பள்ளிகளில் நம்ம அனைத்திலேயும் இந்த இளைஞர் கூட்டத்திலே நாம் உருவாக்கி ஏகத்துவ கொள்கையை மக்களிடத்தில் எடுத்து சொல்ல பணியை நாம் கொண்டு வரணும். இப்ராஹிம் நபி எப்படி இளைஞராக இருந்து ஏகத்துவ கொள்கை தைரியமாக எடுத்து சொன்னாரோ அதுபோன்று ஒவ்வொருவரும் இப்ராஹிம் நபியுடைய தைரியத்தை பெற்றவர்களாக ஏகத்துவ கொள்கையை, ஷிர்க்கை அடித்து நொறுக்கி ஏகத்துவ கொள்கை முழுவதுமாக எல்லா மக்களிடத்திலையும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த பணியை நாம செஞ்சோம்னா இப்ராஹிம் நபி நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக எடுத்திருக்கிறோம். அவற்றை இருந்த அந்த தௌஹீதினுடைய பிடிப்பு, ஷிர்க்குக்கு எதிராக நடந்தது, இவைகள் நம்ம உள்ளத்துல ரொம்ப ஆழமா இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் முதலிடம் தௌஹீதினுடைய முக்கியத்துவம், ஷிர்க்கினுடைய கடுமையை எதிர்ப்பு நம்முடைய உள்ளத்துல ஆழமாக பதிய வேண்டும். இப்ராஹிம் நபி இடத்திலே நாம் பெற வேண்டிய இன்னும் ஏராளமானவைகள் திருமறை குர்ஆன்ல நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல இந்த முக்கியமானவைகளையும், ஷிர்க்குக்கு எதிராக தௌஹீதுக்கு ஆதரவாக தௌஹீதை எடுத்துச் சொல்பவர்களாக நம்முடைய பிள்ளைகளை ஏகத்துவ கொள்கையில் உள்ளவர்களாக, மார்க்கத்துக்கு அடிபடிபவர்களாக நாம் உருவாக்கி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொன்னதை போன்று பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக எல்லாம் அல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.